हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சன்ல பக்ரீத் ஸ்பெஷல் ஸ்வீட்டும் பக்ரீத் சாங்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் படிச்சிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிஸ்டர். சாங் எப்படி இருந்து ஸ்வீட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க பக்ரீத் கொண்டாடலாம். கேரமல் பண்ணதுக்கு 4 டீஸ்பூன் சீனி வைக்கிறேன். இந்த ஃபுட்டிங் பண்ணதுக்கு கேரமல் பண்ணி ரெடி பண்ணினீங்கன்னா ஃபுட்டிங் பார்க்கிறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும். சீனி அப்படியே மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர்ல வரும். ப்ரௌன் கலர்ல வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். ஃபுட்டிங் எதில் வைக்க போகிறோமோ அதில் கேராமல் எல்லாத்தையும் ஊற்றி எல்லா பக்கமும் படும்படி கொண்டுட்டு வரேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். பிளேட் ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 5 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் சேர்க்குதேன். முட்டையினுடைய ஃப்ளேவர் அதிகம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த எசன்ஸ் ஊற்றுதேன். முட்டை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவு முட்டையை அடித்ததும் இது கூடவே 1½ கப் சீனியும் சேர்க்கணும். உங்களுக்கு அதிகமான சீனி வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த 1½ கப் சீனியுமே எனக்கு இந்த ஃபுட்டிங்க்கு கரெக்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சீனியை வச்சதுமே சீனி கரையிறதுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த 5 முட்டைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பச்சை பால் தான் இது. இந்த மாதிரி திக்கான பால் எடுத்திங்கன்னா ஃபுட்டிங் நல்ல திக்னஸாக இருக்கும். ஃபைனலி இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் முட்டையினுடைய தரிசுகள் இல்லாமல் இருக்கும். அடுத்து இனிப்பு சுவையை அதிகமாக கூட்ட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குதேன். ஃபுட்டிங் கலவை ரெடி ஆகிட்டு எந்த பிளேட்டில் கேரமலைஸ் பண்ணியிருக்கோமோ அதில் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டிட வேண்டியதான். இதில் இருக்கக்கூடிய தரிசுகள் ஏதாவது இருந்துன்னா இந்த அரிப்புலையே வந்துடும். அரிப்பில் எந்த தரிசுமே இல்லை. பாருங்கள் 5 முட்டையும் 1/2 லிட்டர் பாலும் சேர்த்துருக்கோம். ஒரு பிளேட் நல்லா ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். நான் இட்லி குட்டு எடுத்துருக்கேன். கீழே தண்ணீரும் ஊற்றி இட்லி பிளேட்டும் வச்சு இதுக்கு மேலே தான் ஃபுட்டிங் ஊற்றின பிளேட்டையும் வைக்குதேன். இது 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் முடிஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், பிளேட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நம்முடைய மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பிளேட்டும் நல்லா கரெக்டாக இருக்குது. வெந்துட்டான்னு சென்டரில் இந்த மாதிரி பார்க்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சு இப்படி பாருங்கள். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது கட் ஆகணும். பாருங்கள் கட் ஆகிருக்கு. வெந்துட்டுது. போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கீழே எடுத்து வச்சுருக்கேன். கூல் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நல்லது. நான் 2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டில் இப்படி கமத்திட வேண்டியதான். வாவ், நல்ல சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரமலைஸுமே எல்லா இடமும் பட்டிருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் இப்படி எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் கட்டிங்குமே நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்குது. நல்லா திக்கான பால் ஊற்றினா தான் இப்படி வரும். டேஸ்ட்டுமே படு சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. பக்ரீத் ஸ்பெஷல். பக்ரீத்துக்கு இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்வீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து மை ஹஸ்பண்ட் படித்த ஒரு பாட்டு வருது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டிலோ தியாகம். தூயோனாம் அல்லாஹு நபி இப்ராஹிம் துணிவை தோதித்ததாகும். கேளுங்கள் தியாகம் என்பதே குர்பான் மெய் குர்பான். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உரையிடும் அந்த நேரம் கருவில் இல்லா கனவே கண்டு கொண்டார் நெஞ்சில் சோகம். கேளுங்கள் தியாகம் என்பதே குர்பான் மெய் குர்பான். அருமை மகனார் இஸ்மாயிலை அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்தே பலியிட கண்டார். இறைவன் ஆணை எனவே எண்ணி இனிதே தெளிவும் கொண்டார். கேளுங்கள் தியாகம் என்பதே குர்பான் மெய் குர்பான். என்ன உள்நோக்கம் என அன்போடு ஓ
என அன்போடு ஏகம் புதல்வனை கேட்டார். முன்னோர் விருப்பம் அதுவே, ஆனால் முழுதும் சம்மதம் என்றார். கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். மாதர் திலகம் அன்னை ஹாஜரா, மாதர் திலகம் அன்னை ஹாஜரா மழை போல் கண்ணீர் பொழிந்தார். வேதனை நீங்கி இப்ராஹிம் நபி வெயிலில் மகனோடு விரைந்தார். கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். மால்திரு மக்கா நகரம் சென்றே மால்திரு மக்கா நகரம் சென்று மனநிலை தேறிய ஒன்றாய் பால்மணமாறா பாலகன் ஈமான் பக்தியை புகழ்ந்து நின்றார். கேளுங்கள், தியாகம் என்பது குர்பான், மெய் குர்பான். காலை கதிரோன் பாலையின் மணலை காலை கதிரோன் பாலையின் மணலை காட்டினார் வைரம் போலே. மாலை பொழுது வருமுன் அரபாத் மலையை அடைந்தார் மேலே. கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். செந்தாமரை போல் சிந்திடும் அழகே செந்தாமரை போல் சிந்திடும் அழகை செல்வன் மதிமுகம் நோக்கி சிந்தை நடுங்கி சிறுவன் தலையில் சீவிட வாளை தூக்கி. கேளுங்கள், தியாகம் என்பது குர்பான், மெய் குர்பான். கண்களை கட்டி கொண்டே மகனின் கண்களை கட்டி கொண்டே மகனின் கழுத்தை வெட்டினான் தானே. அண்ணல் இஸ்மாயிலை இறைவன் காத்து ஆட்டை பலியிட செய்தானே. கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். குலமது விளங்க தோன்றிய தனையன் குலமது விளங்க தோன்றிய தனையன் கலமுடன் இருப்பதை கண்டேன். குலமது விளங்க தோன்றிய தனையன் குலமது விளங்க தோன்றிய தனையன் நலமுடன் இருப்பதை கண்டு நலமது செய்த ரஹ்மானுக்கு நன்றியை செலுத்தினான் என்று. கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். அடிப்படை இதன் மேல் ஹஜ்ஜி பெருநாள் அடிப்படை இதன் மேல் ஹஜ்ஜி பெருநாள் அமைந்தது உலகம் எங்கும். படியும் ரத்தமும் தகையும் வல்லோன் திரும்புவதல்ல என்றும். கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான். நரபலி இதனை நீக்கிடமாந்தர் நரபலி இதனை நீக்கிடமாந்தர் நல்லோன் காட்டிய மார்க்கம். சிறமேற்கொண்டு முஸ்லிம் யாவரும் செய்வோம் வாழ்வில் சத்தம். கேளுங்கள், தியாகம் என்பது குர்பான், மெய் குர்பான், குர்பான், மெய் குர்பான். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.